ஐஷு, அவகிட்ட என்னால் பேச முடியலடி. ஒரு விஷயம் சொன்னா நீ சோகமாக மாட்டில்ல? எனக்கு இப்போ உன்னை விட அவளை தான் பிடிக்கும். திருட்டு கல்யாணம் பண்ணி ஊரெல்லாம் ஏமாத்திட்டேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அவளை தானே ஏமாத்தினேன். 4 நாளுக்கு அப்புறம் அவள் போயிடுவா. அதுக்கு முன்னாடி நான் அவகிட்ட சொல்லட்டா ஐஷோ? சாமி கண்ணு தான், நான் எப்படி பேச போறேன்னே தெரியல. நான் முதல்ல ரூம்குள்ள போறேன். அப்பாவை உட்காந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பா. புரியுதில்ல, இந்த தியானம் மாதிரி. அப்போ அது முடிகிற வரைக்கும் நான் பேசாமல் இருக்கணும். அவள் கண்ணை திறக்கும்போது நான் அவளோட கண்ணை மெதுவாக பார்த்துட்டு ரொம்ப ரொமான்டிக்கா எல்லாம் போயிடுச்சு. ஐஷு, எனக்கு மூடே போயிடுச்சு. சொல்கிறத கேளு. உனக்கு என் மேலே பொறாமையோ? விஜிஷ் என்ன பண்ண போகிறான்? ஆடை பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்க? அதை பார்த்து ஒன்றும் பண்ண வருது இல்லை. என்னாச்சு? என்ன விஷயம்? நாங்கள் கொஞ்சம் மெம்பர்ஷிப்பை பண்ணான்னு பார்த்துட்டு வரதுக்காக. இனிமேல் அது உனக்கு தேவையில்லை. 40 வயசு முடிஞ்சிருச்சுல்ல. அடா போகலாம். சுமங்களா, சுமங்களா, ஏய், தம்பி பிஜீஸ், என்னடா ஆச்சு? என்னாச்சு சொல்றா. ஏய் எந்திரிடா, எந்திரி. ஐசு அவங்க கூட்டு போறாங்கடா. உனக்கு அவளை பார்க்க வேணாமா? நல்ல ஆடாதானே இருந்தது. ஏங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னை வெளியே கூட்டிட்டு போறீங்களா? இங்கே யாராவது வருவாங்களா? என்னை மன்னிக்கணும். நேற்று ராத்திரி எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. சாரி. உங்க மேல தப்பில்லை. நான் உங்க கூட வரும்போதே இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சேன். எனக்கு தெரியும் நீங்க நல்லவர் தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் பிறந்ததும் வளர்ந்ததும்
எல்லாம் உங்களை மாதிரி இல்லை. நான் ஒரு ஆசிரமத்தில் வளர்ந்த பொண்ணு. எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு ஒன்று இல்லை. என்னால் உங்களை கல்யாணம் பண்ணவும் முடியாது. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி நான் போகணும். நான் உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பெருசாக கொண்டாடுறாங்க. நானும் சந்தோஷமாக தான் இருந்தேன். இந்த ஜென்மத்தில் எனக்கு அதெல்லாம் கொடுத்து வைக்கல. தயவு செஞ்சு எந்த ஆசை பாசத்தையும் காமிக்காதீங்க. என் மனசை நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் மாற்ற முடியாது. நான் போகணும், போய் தான் ஆகணும். போகணும் போகணும் போகணும். எங்க போகணும் அது ஏன் சொல்ல மாட்டேங்கிற? நீ சன்னியாசினா ஆசிரமத்துக்கு போக வேண்டியதானே? நான் அங்கேயே உன்னை விட்டுறேன். நான் கூட்டிட்டு வந்த இடத்துல. அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது, புரிஞ்சுக்கவும் முடியாது. அதானே திருப்பி திருப்பி கேக்குறேன். எங்க போகணும்? என்ன உன்னோட பிரச்சனை? உங்க ஆசிரமத்தில் எல்லாருமே இப்படி தப்பிச்சுதான் இருப்பீங்களா? உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியணும். உன்னை என் வீட்டுக்கு கூட்டு போனப்ப என் ஊருக்காரங்க மொத்தமா பார்த்தாங்க. உனக்கு நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னதான் கேட்பாங்க? கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆகலன்னு வனஜாக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் கட்சிக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சதுன்னா நீ சொல்லு, என்னதான் உன்னோட பிரச்சனை? கோபால போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்கடா. ஸ்கின் டாக்டருக்கு எதுவும் லிங்க் அனுப்பிச்சியா? விஜய் சார், எங்க இருந்து அவளை கூட்டிட்டு வந்த? தள்ளி போ மச்சான். டேய், நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிருக்கியா? என்கிட்ட சொல்டா. இனி என்ன பிரச்சனை பண்றதுக்கு கொஞ்சம் நிம்மதி வேணும். அது சரி, அப்ப நான் தான் உனக்கு தொந்தரவா? இல்ல சொல்டா. இங்க பாரு மச்சான், 2 நாள் வெளியில போலாம்ல. எவ்வளவு நாள் தான் வெட்டியாவே இருப்ப? வெட்டியா இருக்கனா? டேய் விஜய் சார், நான் இங்க இருக்கிறதா உன்னோட பிரச்சனையா? உன்னோட எல்லா பிரச்சனைக்கு நான் தானே முன்னாடி வந்து நின்றுருக்கேன். இல்ல உன் எத்தனை கேஸுக்கு நான் ஜாமீன் கையெழுத்து போட்டிருக்கேன். விஜய் சார் சொல்லு, இது நீயா உருவாக்கின பிரச்சனை. இதுல என்ன உள்ள இழுக்காத, புரியுதா? நிப்பாட்டு. நீ என்ன நிப்பாட்டணும்? இவன் வீடு பெரிய மாளிகைன்னு நினைப்பு உனக்கு. அவனோட மாளிகை வெட்டியா இருக்கனா? வெட்டியா இல்ல? உனக்கு இங்க படுக்கிறது உண்மையிலேயே ஒரு ரூம் இருக்காங்க. நீயும் என் வீட்டுக்கு வந்திருக்கல. நானும் ஒரு கௌரவமான வீட்டுல இருந்து தாண்டா வந்தேன். உன்னோட அக்கா இருக்கால, இவளை கட்டும் போது 5 பைசா சீதனம் கொடுத்தியா? தந்தியா எனக்கு? தந்தியா? அம்மா நான் எப்பயாவது கேட்டிருக்கேனா? 5 பைசா கேட்டிருக்கேனா? நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? டேய் சொல்ல சொல்ல எங்கடா போயிட்டு இருக்க? என்னங்க சொன்னா கேளுங்க. என்னங்க நீ ஊர் ஊரா சுத்தும் போது இந்த மாதிரி ஒரு அக்கா இருக்குன்னு எப்பயாவது நினைச்சு பாத்திருக்கியாடா நீ? சொல்டா. 2 பிரசவம் ஏன் செலவுல எங்க வீட்டுல வச்சு நடந்தது. ஒரு 5 பைசா அனுப்பியிருப்பியா நீ? நீ ஒரு வேலையாவது வந்து பாத்திருப்பியா? போதும் நாடகம் போடாத. நாடகம் இத சொல்லும் போது இவனுக்கு நாடகமா தோணுதா? இவன் சொல்றத கேட்டேல. நான் இங்க வெட்டியா இருக்கணும். நேத்து நான் அடிச்சே இல்லடா. அடி பாடுறா வெளிய போ நாயே. சந்தோஷம் ஆயிடுச்சா? எல்லார்கிட்டயும் சண்டை போட்டுட்டான். இது வரைக்கும் அவர் கூட போட்டது இல்ல. இப்ப அதுவும் நடந்துருச்சு. நீங்க ஏன் பேசாம இருக்கீங்க? அவர் வீட்டுல இடம் இல்லாம ஒண்ணும் அவர் இங்க வரல. அவரு எனக்காக தான் இங்கேயே இருக்காரு. என்ன எப்படி எல்லாம் அவர் பாத்துக்கிட்டாரு. அவர் கோச்சிட்டு போகும்போது நீங்க ஒரு வார்த்தை கூட கூப்பிடல அவரை. நான் என்னடி சொல்ல முடியும்? எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு உங்க அப்பாவும் சும்மா தானே இருந்துகிட்டு இருக்காரு. நீங்க முதல்ல அவங்க கிட்ட போய் கேளுங்க, காலையில இருந்து என்ன மந்திரத்தை சொன்னாங்கன்னு.